என்னதான் நடக்குது அப்படிங்கிறதே தெரில. ஆக்சுவலாக நம்ம அந்த அணு உலை பற்றி பேசியிருந்தோம். நம்ம அடுத்த வீடியோவாக போடலாம். ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, மிக முக்கியமான விஷயங்கள். அதுவும் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யா தொடர் தாக்குதல்கள் பால்டோவா ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்க. மிக பெரும் இழப்புகள். ஜிரான் 2 ட்ரோன்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்காந்தர் மிசைல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீவோட தெர்மல் பவர் பிளான்ட் பல பகுதிகளையும் தாக்குதல் பண்ணியிருக்கு. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ கீவோட தெர்மல் பவர் பிளான்ட்டில் அட்டாக் பண்ணதுனால கீவோட லெஃப்ட் பேங்க், அதாவது கிழக்கு பகுதி, நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம் டினிப்பர் ரிவர் வரைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் டினிப்பர் ரிவர் தாண்டி இருக்கக்கூடிய கீவோட பகுதிகள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிற கிளிஸ்கோவிச் மேயர் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. கம்ப்ளீட்லி வித்தவுட் பவர் லெஃப்ட் பேங்க் ஆஃப் கீவ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். டினிப்பர் ரிவருக்கு அந்த ஆக்கில் இருக்கிறது ரைட் சைடுனும், டினிப்பர் ரிவருக்கு ரஷ்யா சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேங்க் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது வெஸ்ட் சைடு. அந்த ஆக்கில் அப்படின்னா வெஸ்ட் சைடு மேற்கு நோக்கி இருக்கு இல்லையா, மேற்கு ஒட்டி போலாண்டு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ரைட்டு, ரஷ்யா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்மியாக இருக்குது. ரஷ்யா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கரண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதா ரஷ்யா இந்த பகுதிகளை எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறார். அதாவது ரஷ்யா அட்டாக் பண்ணாங்க இல்லைங்களா, 19ஆம் தேதி 20ஆம் தேதி 19ஆம் தேதி நைட்லேருந்து 20ஆம் தேதி ஹெவியான அட்டாக் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் அந்த காஸ்ட் மட்டும், மிசைலுக்கான காஸ்ட் மட்டும் 80 மில்லியன் ஈரோ நாங்கள் செலவு பண்ணிக்கிறோங்க இன்டர்செப்ட் பண்ணுறது மிசைலுக்கு மட்டுமே ஒரு நாளில். அதாவது மற்றதெல்லாம் நான் சொல்கிறேன், வெறும் மிசைலை மட்டும் நாங்கள் டவுன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரூபாய் ஆகுது. அதுக்காக ஏர் டிஃபென்ஸ் மிசைல்லாம் நம்மகிட்ட கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல வரல. உண்மையை சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுறது, டீட்டெயில்டாக கொடுக்குறோன்றது போல உண்மையை சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சிக்கலாயிருமே என்னமோ தெரியல. அதனால் ஜெலன்ஸ்கி அவர் ரன் பண்ண தெளிவாக சொல்லிக்கிறார். ஏர் டிஃபென்ஸ் மிசைல் குறைவாக இருக்குன்றது அர்த்தம் கிடையாது, ரஷ்யா கிட்ட அதிகமான மிசைல் இருக்குதுங்கிறத இதில் இருக்கக்கூடிய அர்த்தம். அவங்க அதிகமாக பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து மறைமுகமான விஷயங்கள் என்ன, சாங்ஷன்ஸ் ஒர்க் ஆகல, ரஷ்யா அதிகமாக செய்கிறாங்க இப்போ மிசைலு. நீங்கள் எங்ககிட்ட என்ன சொன்னீங்க, சாங்ஷன் அழுத்தங்கள் போட்டு அழுத்தினோம்னா மிசைல்லாம் செய்ய முடியாது, டிஸ்வாசர்லேருந்து எத்தனை நாளைக்கு ரஷ்யானால் எடுக்க முடியும்லாம் பேசினாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணுறாரு போல தெரியுது ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ அதை நம்பி ஒண்டர்லா அவர்கள் இன்னைக்கு ஒண்டர்ஃபுல்லாக பேசிக்கிறாங்க டாவோஸில். பட் இருந்தாலும் ஒண்டர்ஃபுல்லாக பேசுறதை நம்பி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏமாந்துட்டாரு அப்படிங்கிறத தெரியல. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அட்டாக் பண்ணல 80 மில்லியன் ஈரோ வந்து பண்ண இழந்திருக்கும் மிசைல்களை இன்டர்செப்ட் பண்ணதுக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கும் எவ்ரிடே நாங்கள் இது போல் ரஷ்யாவோட ஆயுதங்களை ஏற்றி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்கள் அதிகமாக தேவை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் மிசைல்லாம் ரிசீவ் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் மக்களுக்கு. அதனால் கவலைப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே பக்கத்தில் பெலரூஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கிறார், பல நாடு தலைவர்களுக்கு இன்விடேஷன் வச்சுக்கிறார். போர்ட் ஆஃப் பீஸுக்கு ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற நம்மளுக்கு கூட வந்துச்சுன்னு சொன்னோம், புட்டின் அவர்களுக்கும் போயிருக்குன்னு சொன்னோம். பெலரூஸ்க்கு வந்திருக்கு. லுக்கசங்கா அவர்கள் கையெழுத்தே போட்டார், சேர்ந்துக்கிற தலைவரே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல. ட்ரம்ப் அவர்களோட போர்ட் ஆஃப் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் கொடுக்கறதுக்கு பெலரூஸ் ஒரு கால் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு ஓட்டு பெலரூஸ்க்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. பெலரூஸ்க்கு ஒரு ஓட்டு தான், பட் ஆனால் அது ஃபைனல் டிசிஷன் சேர்மன் தான். சேர்மன் யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உலகம் அறிந்த உண்மை, தேவதூதரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களை தவிர்த்து வேறு யாருக்காவது இருக்கா மறுத்து பேசுறதுக்கு? சொல்லலாம், ஒரு வாரமாக உட்காந்து கருத்தை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடலாம், அவ்வளோதான். அந்த கருத்தை சொல்கிறதுக்கு $1 பில்லியன் வந்து பாருன்னா பெலரூஸ் தரப்பு வந்து பே பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். சரி, ஓகே, இது மிக முக்கியமான விஷயம். ஆனால் இன்னும் ரஷ்யா அக்செப்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அஃபிஷியலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வரல. கோயிங் டு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஸ்டார்மர் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த அமெரிக்காவுக்கு ஈயூக்குவே நடுவில் பிளவுகள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோக்கே வந்து பண்ண ஷாக்கு கொடுத்துக்கிறாங்க. சரி, அது ஒரு ஷாக்கு தனியாக போயிருக்கு. ஆனால் ட்ரம்ப் அவர்களே ஷாக் பண்ணிக்கிறாங்க நேட்டோ நாடுகள், அதுவும் குறிப்பாக யூகே இருக்கிறாங்க இல்லையா. ஃபூலிஷான டிசிஷன். இப்போ கரண்டாக யூகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியோ கார்சியாவை கொடுத்துடலாம் மருஷியஸுக்கே அப்படிங்கிற வந்து பண்ண மிலிட்ரி பேஸ் வந்து பண்ண கொடுத்துடலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க, எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல். அது அவங்களோட பகுதி தான், நம்ம வேணா 99 வருஷத்துக்கு லீஸ் போட்டுக்கலாம், காசு கொடுத்து ஈரோ 100 மில்லியன் ஈரோ கொடுத்து அப்படிங்கிறது போல அவங்க தரப்புந்து யோசிக்கிறாங்க. யூகே தரப்புந்து இல்லை, அவங்களே வச்சுக்கிட்டு வேணாம், எதுக்கு தேவையில்லாமல் அவங்க போய் வச்சுக்கிட்டு அப்படிங்கல அவங்களுக்கு ஒரு யோசனை. ஏன்னா இந்த பேஸ் டியோ கார்சியா சொல்லுவோம் இல்லையா, இந்த பேஸ் வந்து இந்தியன் ஓஷனில் இருக்கிறது. நம்ம கூட சொல்லியிருந்தோமே, எங்கள் அமெரிக்கா அது அவங்களோட பகுதி கொஞ்சம் காலி பண்ணிடுங்க அப்படிங்கலாம் நம்ம சொல்லலாம். ஏன்னா மரிஷியஸ் நம்மக்கிட்ட முறையிட்டு இருந்தாங்க, நம்ம போய் அமெரிக்கா சொல்லி பார்த்தோம், கேட்குற மாதிரி இல்லை. ஸோ
ஸோ அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ வந்து பார்த்தா ஹைலைட் பண்ணிக்கிறார். அப்பேற்பட்ட பகுதியை தான் ஹைலைட் பண்ணிக்கிறாரு. அதாவது ஜாயிண்டாக தான் வச்சிருக்காங்க. யூகே அமெரிக்கா ஜாயிண்டாக தான் மிலிட்டரி பேஸ் வச்சிருக்காங்க. ஆனால் யூகேவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அது இருந்துச்சு. யூகே தான் வச்சிருந்தான். அதான் அமெரிக்கா அதுக்கப்புறம் லேட்டராக ஜாயின் பண்ணி அங்கே பேஸ் வச்சிருந்தாங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு வைட்டலான ஒரு பகுதி. அதை போய் ஏன் இவங்க விட்டு கொடுக்குறாங்க மொரிஷியஸ்க்குன்னு எனக்கு தெரியலையே. இதுதாங்க, இதனால எனக்கு டவுட்டே கிடையாது. இப்போ எப்படி யூகே வந்து பார்த்தீங்கன்னா பூலிஸான ஒரு முடிவு எடுத்தாங்க, லியோ கார்சியாவை கொடுத்துடலான்னு. அதே போல் நாளைக்கு சைனாக்கு ரஷ்யா கொடுத்துடலான்னு டென்மார்க் யோசிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன, இது டோட்டல் வீக்னஸ். இது எல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. இன்டர்நேஷ்னல் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணுறது ஸ்ட்ரென்த் மூலயமா தான். அதனால தான் சொல்கிறேன், எங்ககிட்ட கிரீன்லாண்டை கொடுத்துருங்க அப்படிங்கிற பண்ணால் போஸ்ட் போட்டுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். டென்மார்க்னால ப்ரொடெக்டே பண்ண முடியாது. அதனால நம்ம அதை கண்டிப்பாக வச்சுக்கிட்டு ஆகணும். டென்மார்க்கில் இருக்கக்கூடிய மக்களும் ஒண்டர்ஃபுல் மக்கள். 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதை அவங்களே வச்சுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. உலகத்தோட பாதுகாப்புக்காக அதை எங்களுக்கு கொடுத்துடலாம் இப்போதைக்கு. அவங்க ஒண்டர்ஃபுல் பீப்புள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன்னு திருப்பி வந்து பண்ண மீடியாலையும் பேசிக்கிறார். அதாவது டாவோஸ் கிளம்புறாரு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டாவோஸில் EU சூழ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அங்கே பேசுகிற அப்படிங்கிற மாற்றுக்கத்தில் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அங்கே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஷாக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து திருப்பி கொடுக்கணும் இல்லையா, ஸோ அது போல ஒரு ஷாக் கொடுத்துக்கிறார். வெனிசுலா, கனடா, கிரீன்லாண்டு இந்த பகுதிகள் எல்லாமே அமெரிக்காவோட ஒரு டெரிட்டரி அப்படிங்கிறது போல அதில் மார்க் பண்ணி இந்த EU நாடுகள் உட்காந்து பேசுவாங்களே தலைவர்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் போல அதிபர்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ ஜென்ரேட்டட் போட்டதுனால எதிர்காலத்தில் வரக்கூடிய நபர்கள் எல்லாம் உண்மைதானா, உண்மையாலுமே இவங்க தான் போட்டாங்களா இல்லை பொய்யா அப்படிங்கிற வரலாறுல எடுத்து படிக்கும்போது இதெல்லாம் எப்படி என்ன எழுதுவாங்க அப்படிங்கிறது தெரியலையே. வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதாமே இந்தியா அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா. இப்போ வரலாறுல அமெரிக்காவோட அதிபர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஏஐ யூஸ் பண்ணி இது போல் போட்டிருந்தான்னு போடுவாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த இதோட இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். வெனிசுலா, கனடா, கிரீன்லாண்டு இது எல்லாமே அமெரிக்காவோட ஒரு பார்ட்டுன்னு கொடி வரைஞ்சி வச்சுக்கிறார். இது கூட பரவாயில்ல. கிரீன்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2026 அமெரிக்காவோட ஒரு டெரிட்டரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடி நட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் போஸ்ட் வந்து பண்ண போட்டுக்கிறாரு. ஸோ இதனால வந்து பண்ண கனடாவே அலற ஆரம்பிச்சாங்க, என்னதே நம்மளோட நாடே அமெரிக்காவோட ஒரு பகுதியா அப்படிங்கிறதுல. ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்கிறார். சொல்லாமல் எதுவும் செய்யறதில்ல, அவர் சும்மா எதுவும் சொல்றதில்ல, செய்யறதுக்கு தான் சொல்றார். ஸோ அவர் ரொம்பவுமே கரெக்டானவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தேவரோட அருள் வாங்கி தேவர்களோட தூதை வாங்கி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, செயல் அக்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவர் எந்த ஒரு மாற்றமும் சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. என்னன்னா கனடாவோட டிஃபென்ஸ் பிளானர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அமெரிக்கா நம்ம மேலே எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பண்ண சிமுலேட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. 100 வருஷத்துல இல்லாமல் முறையாக கனடாவுக்கு ஒரு அச்சங்கள் வந்திருக்கு. நம்ம மேலே அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, தியரட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அமெரிக்கா அட்டாக் பண்ணலாம், நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, ஒரு லார்ஜ் ஸ்கேல் கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு அப்படின்னா அமெரிக்காவோட எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், எந்தெந்த பகுதிகளில் ப்ரொடெக்ட் பண்ணலான்ட்டு சிமுலேட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. 6 பாயிண்ட் வழியாக அமெரிக்கா அப்படியே ஜாயின் வளைஞ்சு வந்து உள்ள பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத பண்ணால் அவங்க தரப்புலேருந்து யோசிக்கிறாங்க. அதை டிஃபெண்ட் பண்ண உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்காப்பா. ஏன்னா ஏர்ஃபோர்ஸே இல்லாத ஒரு நாடு கனடா. அது எல்லாமே ஜாயிண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேவல் ஃபோர்ஸ் ஒன்று அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. கனடா கூட ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு. எப்படி இவங்க அப்படிங்கலாம் இருக்குது. ஸ்னைப்பர்ஸ் வேணா இருக்கிறாங்க சொல்லிக்கிற மாதிரி, அதை வச்சு எப்படி தடுப்பாங்க அப்படிங்கிறதான் தெரியல. ஏன்னா ட்ரோன்லாம் வந்துருச்சு. அமெரிக்கா கிட்ட இருக்கிற அளவுக்கு டெக்னாலஜி கனடா கிட்ட இருக்குதா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆனால் சிமுலேட் பண்ணி பார்க்குற அளவுக்கு, ஏன்னா ஜெயிச்சுக்கிறாங்கல்ல, அப்புறம் நாளைக்கு பின்ன ஏதாவதுன்னா மக்கள் முன்னாடி போய் நின்று கவர்னர்னாலும் ஓட்டு கேட்டு நிற்கணுமையா இல்லையா, அந்த ஒரு காரணத்தினாலையான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியலப்பா அமெரிக்காவோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கோட சேர்ந்துக்குவாங்களா கனடா அப்படிங்கோட தெரியல, என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா அதுவே அவங்களோட எமிஸ்பியர், ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அவங்களோட எமிஸ்பியர் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல அந்த ஏரியாவே அவங்களோட தான் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. இது நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு. என்டையர் நார்த் அமெரிக்காவே அமெரிக்கான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோம். சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பார்ட்டை கிரீன்லாண்டே சேர்த்து கட்டிக்கிறார், கொஞ்சம் கூடுதலாக சொல்லிக்கிறார், அவ்வளோதான். நீங்கள் அந்த டைம்லேயே போய் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிய வந்துருக்கும். இது ஒன்று நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு ஒன்றும் புதுசு இல்லை. ட்ரம்ப் அவர்கள் இது போல் செய்வார் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கணிச்சது தான். அது நடக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இல்லை என்னன்னா கிரீன்லாண்டை கேட்கறதுனால இமானுவேல் மேக்ரான் அவர்கள் அதிபர், பிரான்ஸோட அதிபருக்கும் அமெரிக்காவுக்குமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உரசல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பிரான்ஸோட அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக அனுப்பிச்ச மெசேஜை லீக் பண்ணி விட்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்.
இதுவே ஒரு ஷாக். போகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு ஷாக் கொடுத்துக்கிறாரு. மார்க் ரூத்தி அவர்கள் பர்சனலாக அனுப்பிச்சக்கூடிய மெசேஜை லீக் பண்ணி விட்டுக்கிறார். டியர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே, டியர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிறதெல்லாம் அனுப்புனதான் ரிலீஸ் பண்ணிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவர் போஸ்ட்டாக போட்டுக்கிறார். மேக்ரான் அவர்கள் இதில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் என்ன சொன்னனோ அதுதாங்க, சிரியால நல்லா செஞ்சுக்கிறார். 2 பேரும் அடிச்சாங்க, அப்போ ஒன்று தான் அடிச்சுக்கிறாங்க. 2 பேர் பக்கத்துலேயே உட்காந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க போல தெரியும். ஏன்னா மார்க் ரூத்தி அவர்களும் சரி, மேக்ரான் அவர்களும் சரி ஒரே விஷயம் தான் சொல்லிக்கிறார். சிரியாவில் நீங்கள் செஞ்சது கிரேட், சூப்பர். ஈரானில் நீங்கள் செய்ய போகிறது சூப்பர், கிரேட், என்ன செய்யலாம், இது போல விஷயங்கள் தான் அதில் இருந்தது. இதில் என்னென்னா, கிரீன்லாண்டில் மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறது போல மேக்ரான் அவர்கள். கிரீன்லாண்ட் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ரூத்தி அவர்கள். ஸோ இது ஒன்றும் சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுக்கு மேக்ரான் அவர்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, நான் என்ன சொல்லணும் அதாங்க, கிரீன்லாண்டில் அவர் என்ன செய்கிறாருன்னு எனக்கு புரியலிங்க அப்படிங்கிறத அவர் தப்புங்கிறது ரீஅஷ்யூர் பண்ணிட்டு போய்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் டாவோஸ் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வரதுக்கு முன்னாடியே மேக்ரான் அவர்கள் கிளம்பிட்டார். ஏன்னா இந்த கிரீன்லாண்டு இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கனால G7 அர்ஜென்ட் மீட்டிங் கூப்பிடலாம் அப்படிங்கிற மேக்ரான் அவர்கள் கூப்பிட்டுருக்காரு. அந்த அர்ஜென்ட் மீட்டிங்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற G7 சமிட்டை ப்ரிப்பேர் பண்ணலான்றது போல போயிருக்கிறாரு மேக்ரான் அவர்கள் பிரான்ஸுக்கே. ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாவோஸ் மீட்டிங்க்கு வராரு. ஸோ அதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் பாரிஸ்க்கு அவர் வரமாட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. என்ன நடக்க போன்றது, அவர் டாவோஸ்க்கு வந்தால் தான் எல்லா யூரோப்பியன் யூனியனும் சூழ்ந்து நின்று அப்படியே மனித சங்கிலி போராட்டம் பண்ணுவாங்களா இல்லை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா G7 சம்மிட் ஏன்னா போடி உட்காந்து சாங்ஷன் போடுவாங்களா அமெரிக்காக்கு எதிராக அப்படிங்கிறது தெரியல. என்னன்னா மேக்ரான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாவோஸுக்கு ட்ரம்ப் அவர்கள் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணாமல் போயிட்டாரு. ஒரு மதிப்பு மிக்க செயல் அல்லவே அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. இந்த டாவோஸ் மீட்டிங் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் வந்து பார்த்தீங்கன்னா 19 23 வரைக்கும் நடக்குது. இல்லை லீடிங் இந்த ட்ரம்ப் அவர்கள் வராரு இல்லையா 21 லார்ஜஸ்ட் டெலிகேஷன்ஸோட வந்து பண்ண டாவோஸ்க்கு வர போகிறார் ட்ரம்ப் அவர்கள். ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியோ அவர்கள், ட்ரம்ப் அவர்கள்னு ஒரு பட்டாளமே வருது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் எந்த பக்கத்துலேருந்து கத்தி விட்டு எரிஞ்சாலும் ஆனால் கட்டி அப்படிங்கிற வார்த்தை ஜாலங்கள் பேசுறதுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது போல. ஆனால் இவர் வரதுக்கு முன்னாடியே மேக்ரான் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, சைனா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூரோப்பில் பண்ணியே தீரணுங்க, அது முக்கியமான செக்டாரில் அப்படிங்கோல. இப்போ இமானுவேல் மேக்ரான் அவர்களுக்கு சைனீஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு காயினா சிக்கி. ட்ரம்ப் அவர்களே பார்த்துக்குங்க, இல்லை நாங்கள் சைனா கிட்ட போயிடும் அப்படிங்கிற மிரட்டல்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. மேக்ரான் அவர்கள் அது போல சொல்லிக்கிறார். இல்லை இன்னொரு இந்த ஃபாரம்லேயே நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒண்டர்லா அவர்கள் ஒண்டர்ஃபுல்லாக பேசினாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ், இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ஒப்பந்தங்கள்ல மிகச்சிறந்த ஒப்பந்தம், மிகப்பெரிய ஒப்பந்தம் இந்தியா கூட போகிறோம் வரக்கூடிய வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கலாம் அவங்க அற்புதமாக பேசிக்கிறாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்தாருன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், டாவோஸ் நடக்கக்கூடிய மீட்டிங், ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது கூடவே மகாதேவன் அவர்கள் நம்ம சேனலுக்கு 100 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடிக்கடி உங்களோட சூப்பர் தேங்க்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அது கூடவே கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களுக்கும் நன்றி, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.